குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா இந்த தூதுவளை ரசத்தை வச்சு கொடுங்க, அவ்வளோ நல்லா கேட்கும். இன்றைக்கி நான் தூதுவளை ரசம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தூதுவளை பெரிய இலையாக ஒரு 10 இலை எடுத்திருக்கேன், சின்ன இலை ஒரு 10, மொத்தமாக சேர்த்து நான் 20 இலை. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1, சீரகம், வெந்தயம், கடுகு, மல்லித்தழை 1 கொப்பு, பூண்டு 4 பல், மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, பச்சை மிளகா 3, மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், புளி, பெருங்காயத்தூள். இப்போ எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், தூதுவளை, தக்காளி பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்காண்டி நம்ம செய்கிறனால தான் நம்ம எல்லாமே அரைச்சி செய்ய போகிறோம். அதுவே பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தக்காளி பழத்தை நம்ம எல்லாமே மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். குழந்தைங்க தென்படாது, அதனால தான் நம்ம அரைச்சி ஊற்றுறோம். தூதுவளை நல்லா அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சளி எல்லாமே நீங்கிரும். இன்றைக்கி என் பையனுக்கு சளி பிடிச்சிருக்கனால இன்றைக்கி நான் ரசம் வச்சு கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சாச்சு. இந்த பெரிய மிக்ஸி ஜார்லேயே நான் புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அரைச்சது எல்லாத்தையுமே கொட்டிட்டு புளியும் கரைச்சி அதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பெரிய ஜார் எடுத்துக்கிறனால நான் இதிலே கரைச்சி ஊற்றிக்கிறேன் எல்லாமே. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் இருப்பு சட்டி வச்சு நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம் எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூனு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சீரகம் அரைச்சிருக்கோம், அதனால் சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இப்போ கருவேப்பிலை, வரமிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன் 2 வரமிளகா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துடலாம். தூதுவளை இதை கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கனால ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பதத்துக்கு தண்ணி வேணுமோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ தூதுவளை 2 தலையை நல்லா கிள்ளி விட்டு மேலாப்பில் போட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் முறை வர வரையும் வெயிட் பண்ணணும். மல்லித்தலையை இந்த ஸ்டேஜில் இப்போ போட்டுடலாம். பாருங்கள், லைட் ஓரத்தில் தனித்தனியாக தெரியுதா? அந்த மாதிரி தெரிகிறப்ப நம்ம மல்லித்தலையை போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முறை வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் தூதுவளை ரசம் ரெடி. இப்போ சின்னதாக ஒரு ரீக்கப் பார்த்துடலாம். நான் தூதுவளை, தக்காளி பழம், சீரகம், வெந்தயம், கடுகு, மல்லித்தழை, நல்லெண்ணெய், புளி, பெருங்காயத்தூள், பச்சை மிளகா, பூண்டு, மிளகு, மஞ்சத்தூள். இப்போ மிக்ஸி ஜாரில் தூதுவளை, சீரகம், பச்சை மிளகா, மிளகு, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வச்சுக்கலாம். அரைச்சதுலேயே புளி கரைச்சி அதிலே ஊற்றி வச்சு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா 2, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டு தூதுவளை 2 கிள்ளி மேலாப்பில் போட்டுறோம். இப்போ மல்லித்தலை மேலாப்பில் தூவி விட்டுட்டு இப்போ முறை ஸ்டேஜ் முறையாக வர்றப்ப நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் தூதுவளை ரசம் ரெடி.